இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட மிக மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், தீராத மனக்கவலைகள், தீராத நோய்கள், பணக்கஷ்டம்னு ஏதாவது ஒரு பெரிய தேவையோடுதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய கஷ்டம் தீரவே தீராதா? என் துஆக்கள் எப்போதான் கபூலாகும்? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த முஹர்ரம் மாதத்தின் தஹஜ்ஜுத் தொழுகை. புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்துல இரவின் கடைசி பகுதியில எழுந்து நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையினால நம் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும், இதனுடைய 5 மிக முக்கிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பத்திதான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இது உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கலாம். முதலாவது அற்புதம், நம்முடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலும் நம் இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். என்னிடம் யாராவது துஆ கேட்பவர் உண்டா? நான் அதை அங்கீகரிக்கிறேன். என்னிடம் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான். யோசிச்சு பாருங்க, சாதாரண நாட்களிலேயே தஹஜ்ஜுத் நேரத்துல கேட்கிற துஆவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுவும் அல்லாஹ்வினால் புனித மாதம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்துல இரவின் அமைதியான நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க அழுது கையேந்தி கேட்கிற துஆவை அல்லாஹ் எப்படி மறுப்பான்? உங்களுடைய எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் அதை இந்த முஹர்ரம் தஹஜ்ஜுத்ல கேளுங்கள், அது நிச்சயம் கபூலாகும். இரண்டாவது அற்புதம், உங்களுடைய ரிஸ்கில், அதாவது வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரக்கத். இன்னைக்கு நம்மில் பல பேருக்கு இருக்கிற பெரிய கவலை கடன் தொல்லை, வியாபாரத்துல நஷ்டம், வேலை இல்லாமை, அல்லது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற பண நெருக்கடிதான். இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம். இந்த ஆரம்ப நாட்களிலேயே நீங்க தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடம் உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை முறையிடும்போது நீங்க நினைச்சு கூட பார்க்காத வழிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். உங்களுடைய வியாபாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் வியக்கத்தக்க மாற்றங்களும் பரக்கத்தும் உண்டாகும். மூன்றாவது அற்புதம், மன அமைதி. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நிம்மதியான தூக்கமில்லாத மனிதர்கள்தான் அதிகம். மன அழுத்தம், டிப்ரெஷன், எதிர்காலத்தை பத்தின பயம், ஏமாற்றங்கள்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சுமக்கிறீங்களா? தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நீங்க ஓதுற அல்குரான் வசனங்கள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய மருந்து. இரவின் அமைதியில உங்கள படைச்ச ரப்பிற்கு முன்னாடி நீங்க சஜ்தால விழுந்து உங்க பாரத்தை இறக்கி வைக்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி பிறக்கும். முஹர்ரம் மாதத்துல நீங்க செய்யற இந்த அமல் உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி மனசுக்கு நிம்மதியைத் தரும். நான்காவது அற்புதம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. முஹர்ரம் மாதத்தோட மிக முக்கியமான சிறப்பே இம்மாதத்தில் அல்லாஹ் ஒரு சமூகத்தாரின் பாவங்களை மன்னித்தான், பிறருடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்று ஹதீசுகளில் வந்துள்ளது. நாம மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை தினமும் செஞ்சுட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு உங்க மனசு குத்திக்கிட்டே இருந்தா இந்த முஹர்ரம் தஹஜ்ஜுத் நேரத்தை பயன்படுத்துங்க. அழுது இஸ்திக்பார் செய்யுங்க. உங்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு ஒரு பாவம் செய்யாத குழந்தையைப் போல உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நன்மைகளின் பக்கத்தோடு உங்களால தொடங்க முடியும். ஐந்தாவது அற்புதம், அல்லாஹ்வின் பிரத்யேக பாதுகாப்பு. தஹஜ்ஜுத் தொழுகையை வழக்கமாக்கிக் கொள்பவர்களை அல்லாஹ் ஷைத்தானின் தீண்டல்களிலிருந்தும் மனிதர்களின் பொறாமை, கண் திருஷ்டி மற்றும் சூனிய தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கிறான். குறிப்பா இந்த முஹர்ரம் மாதத்துல நீங்க தஹஜ்ஜுத் தொழ பழகிக்கிட்டீங்கன்னா அது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறும். தீய சக்திகள் உங்களை நெருங்காது. அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமையான மிக அழகான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த் அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த் أنت الحق ووعدك حق وقولك حق
ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر، لا إله إلا لا أنت، لا حول ولا قوة إلا بالله. துஆவின் பொருள்: இறைவா, உனக்கே புகழனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன் சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது. நரகமும் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னைக் கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாகச் செய்ததையும் நான் வெளிப்படையாகச் செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த அற்புத துஆவை இன்றிலிருந்தே உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துப் பார்த்து ஓதுவதில் தவறில்லை. போக போக இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இரவின் அமைதியில் எழுந்து உலூ செய்து 2 ரகத்கள் தொழுதுவிட்டு பின்னர் கையேந்தி இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்கள் இறைவனுடன் பேசுங்கள். அதன் பிறகு உங்கள் தனிப்பட்ட தேவைகளை உங்கள் தாய்மொழியில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு கேளுங்கள். உங்கள் கண்ணீரை அவனிடம் கொட்டுங்கள். நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.